வணக்கங்க. உங்களுடைய நல்லாசியுடன் கிரே பீக் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆன்லைன் கார்மெண்ட் ஸ்டோர் வந்து ஆரம்பிக்க போகிறேன் இன்னொரு 2-3 வாரத்தில். அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஏன்னா நீங்கள் இல்லைன்னு நான் ஒன்றுமே கிடையாது. இப்பவும் சரி எப்பவும் சரி. ஸோ இதை வந்து உங்கள் நம்பி ஆரம்பிக்கிறேன். கோல் வந்து ரொம்ப சிம்பிள். நல்ல துணிமணிகளை ஓரளவுக்கு நியாயமான விலையில் உங்களுக்கு விற்கிறது தான் என்னுடைய கோல். அதற்கு வந்து உங்கள் ஆசீர்வாதங்களும் சப்போர்ட்டும் வந்து என்றைக்குமே வந்து தேவை. வல்லினம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அறிவழகன் வந்து யோசித்ததுக்கே வந்து அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கிரிக்கெட் சென்ட்ரிக் தான் வந்து இன்றைக்கி இந்தியா. ஸோ எல்லாமே கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப மற்ற விளையாட்டுகள் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தீமை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அதை எடுத்தாலும் வந்து அதை வந்து நீங்கள் அந்த மெசேஜை வந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு மிகப்பெரிய எக்ஸிக்யூஷன் வேணும். அது இந்த படத்தில் பார்த்தா தெரியுது. ஸோ அதை எல்லாம் வந்து நம்பிக்கையாக நிச்சயமாக பண்ண முடியும் அப்படின்னு நினைத்த அறிவழகன் தான் வந்து இந்த படத்தினுடைய முதல் மற்றும் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் நகுல். என்ன ஹார்ட் ஒர்க்குங்க. அதாவது நகுலுக்கும் பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி நகுலை ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக ட்ரெயின் பண்ண அந்த ட்ரெயினருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு அத்தன்டிக் பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி வந்து நிறைய சீனில் வந்து தெரிகிறார். அவ்வளவு அருமையாக சீன்களை எக்ஸிக்யூட் பண்ணுறார். ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் உள்ளே போனாலும் வந்து நீங்கள் பாஸ்கெட் பாலும் விளையாடணும், அது ஒரு கேமராவுக்கு முன்னாடி விளையாடணும், அது எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். அதை ஏற்றுக்கிட்டு ஒரு பெரிய வெற்றி வாகை சூடி வெளியே வந்திருக்கிற நகுல் அவர்களுக்கு வந்து எது சான்று அப்படின்னா பாராட்டு பத்திரம் அப்படின்னா அந்த வந்த கைதட்டல்களும் விசில்களும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு சாதாரண ஆடியன்ஸ் வந்து மிகப்பெரிய வரவேற்பு அளித்ததை வந்து நீங்கள் நான் கண்கூட பார்க்க முடிந்தது. இந்த படத்திற்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது நிச்சயமாக டைலாக்ஸ். அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சமூக நோக்குள்ள ரொம்ப ஷார்ப்பான டைலாக்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ஜெயபிரகாஷ் சொல்லுவார், இன்றைக்கி வந்து விளையாட்டும் திரைத்துறையும் இல்லை தொழில் இதெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் மிங்கிள் ஆகி அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபலான விஷயத்தை வந்து அண்டர் தென் 30 செகண்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான டைலாக்ஸ். அதே மாதிரி நகுல் கடைசியில் பேசுகிற வசனங்கள், அதாவது விளையாட்டு அப்படிங்கிறது பணம் என்பது வந்து ஒரு விளையாட்டு வீரர்களை எப்படி மயக்குகிறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற வசனங்கள், அவர் காதலிக்கும் போது பேசுகிற வசனங்கள், இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதற்கு நிச்சயமாக வந்து அறிவழகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அது வந்து இந்த படத்திற்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமையுது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்தில் இன்னும் மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் பாஸ்கரன் அவர்கள். ஏன்னா இதை மாதிரி ஒரு ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஆங்கிள்ஸ் வந்து அந்த டைரக்டருடைய விஷனை வந்து அப்படியே வந்து நீங்கள் கொண்டு வந்தால் தான் ஒழிய அது வந்து இவ்வளோ வந்து லைவாக த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக ஏற்றுக்கிட்டு அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நமக்கு வந்து அந்த மேட்ச்சில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்க. அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவங்க உள்ளே போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல தரமான ஒரு விளையாட்டு சம்மந்தமான ஒரு படத்தை தமிழில் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. அதற்கு காரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக பிரபாகரனுடைய பாஸ்கரனுடைய சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் பாஸ்கரன் அவர்களே. இந்த படத்தினுடைய எடிட்டிங் அது பண்ணியிருக்கிறது வந்து சாபு ஜோசப் அப்படின்ட்டு வந்து பண்ணியிருக்காரு. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சதே வந்து நிறைய பேருக்கு தெரில. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி சில இடங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சீனில் வந்து அந்த வில்லன் மாதிரி அந்த டைப் ஆட்கள் வந்து இடையில அவருடைய ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு போகும். அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப படத்தில் பார்த்த மாதிரியே தெரிஞ்சது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். மற்றபடி அவருடைய ஒர்க்கும் வந்து நிச்சயமாக வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு நிச்சயமாக சொல்லிட முடியும். இந்த படத்தினுடைய ஹீரோயின் மிருதுளா பாஸ்கர் ரொம்ப அழகாக தெரியுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் அப்படிங்கிற சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இருக்கிறது தான். நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அழகும் போக நடிப்பும் ஓரளவுக்கு வருது. ஸோ அது வந்து பாராட்டத்தக்கது.
சில மனநெருடல்கள் என்னென்னா, அந்த மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் வந்து வாய்ஸ் சிங்க் ஆகலை. ஸோ அந்த டைலாக்னுடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரில அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஜெகன் வந்து இதில் வந்து சின்ன ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாவிட்டாலும் அந்த டீம் கூட அவர் வந்து நல்லா பிளெண்டாகி பண்ணுறங்காட்டிக்கு வந்து நிறைய சிரிப்பொலிகளை வந்து என்னால் வந்து கேட்க முடிந்தது. இதில் வந்து ஆதியும் கிருஷ்ணா குலசேகரன் அவங்க 2 பேரும் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன ரோல் அப்படின்னாலும் வந்து கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாடுவார். ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருப்பார் அந்த கேமியோ கூட. ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். ஆக மொத்தத்தில்ங்க, எனக்கு தெரிந்து தமிழில் வந்த விளையாட்டு சார்ந்த படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் அப்படின்னா இதை வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் என்னால். லென்த்து மட்டும் கொஞ்சம் சுருக்கியிருந்தாங்கன்னா பக்காவாக இருந்திருக்கும். ஆனாலும் இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ண தவறவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் நிச்சயமாக மிகப்பெரிய பக்க பலம் அப்படிங்கிறது வந்து தமனுடைய பாடல்கள், சில பாடல்கள்லாம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அது வந்து யாரையுமே போர் பண்ணலை. அதுபோக வந்து அவருடைய பிஜிஎம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. அந்த கேம் நடக்கும்போதெல்லாம் வருகிற பிஜிஎம் அப்படிங்கிறது வந்து அந்த கரவொலிகளையும் மிசில்களையும் வர வைக்க காரணமாக அமைகிறது. அதே மாதிரி வந்து காதல் காட்சிகள், நகுலுக்கும் அவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் காட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு அழகான பிஜிஎம் பண்ணியிருப்பார். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நக்குலுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரேக். இது நிச்சயமாக எல்லாரும் பாராட்டுவாங்க. மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கு. அதுங்காட்டிக்கு வந்து இதுக்கு நிச்சயமாக வந்து அவர் வந்து டிசர்வ் பண்ணுவார். நக்குல் மட்டும் இல்லாமல் அந்த டீமில் விளையாடுவது மாதிரி காட்டுகிற அவருடைய நண்பர்கள், அந்த சின்ன சின்ன ரோல்கள் பண்ணியிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். அவங்க பேர் எல்லார் பேரும் தெரியலனாலும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களும் மிகப்பெரிய எஃபர்ட்டை போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் அட்டுல் குல்கர்னி அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்ததாக எனக்கு தெரில. ஆக மொத்தத்தில்ங்க, ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்க ஒரு மிக தரமான ஒரு படம். நிச்சயமாக வந்து ஒரு ரெகுலர் அந்த ஸ்ட்ரீம்லைன் வந்து, அதாவது கமர்ஷியல்லே வந்து இது ஒரு தனி ஒரு கேட்டகரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிச்சயமாக ஒரு சாதாரண ஆடியன்ஸாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 3.75. இன்னும் சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படம். ஆனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல வசூல் அள்ளும் அப்படிங்கிறது வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பிடித்திருந்ததை என் கண்கூடாக பார்க்க முடிந்தது. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.